சந்திரசேகர். இல்லை, இது பலர் தேர்தலுக்கு முன்பு வெளியேறினவங்க. அவர் சொன்ன பட்டியலில் உள்ளதில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி கூட நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்துருக்காங்க. இரண்டாவது, அவர்கள் தள்ளினார்கள்னு சொல்லார்ல, திமுகலேருந்து தள்ளினார்கள்னு சொன்னாங்கல்ல. எப்பொழுதுமே நீங்கள் வைகோ அவர்கள் கூட அவர் அதுலேருந்து பிரிந்தார்ல, கட்சி தனியாக பிரிந்து மல்லை சத்யா அவர்கள் கட்சியெல்லாம் ஆரம்பித்தார். அப்போவே குற்றச்சாட்டை வச்சார், எனக்கு எதிராக திமுகவிலேயே சிலர் சதி செய்து ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சுருக்காங்க அப்படின்லாம் பேச்சு வந்தது அந்த இடத்துல. அதனால சேராமல் அவங்கள வச்சுருந்தாங்க. எதற்காகன்னா வைகோ உள்ளே இருக்கிறதுனால. அது எல்லா கட்சியிலையும் உள்ளது தான் ஒன்று. இன்னொன்று, இந்த கூட்டணிகளை ஜென்ரஸ் பண்ணிடுறாங்க. இதுவும் அதுவும் ஏன் சேர்ந்தா என்னன்ற ரேஞ்சுக்கு கடைசியில் வந்துட்டாங்க. இப்போ பாஜகவும் முன்பு அப்படி தான் சொன்னாங்க, திமுகவும் மதிமுகவும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திமுகவும் மதிமுகவும் பேசி கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்த்தா நிறைய அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னால் கூட, இவர் மோடி எங்கள் டேடின்னு சொன்னார்ல ஒரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் இந்த ஆட்சி நீடிக்காது அப்படிங்கிறார். யாருக்கு அவர் எந்த கட்சியில் இருக்காரு எனக்கு திடீர்னு நான் அப்புறம் போய் பார்த்தேன், அவர் எந்த கட்சியில் இருக்காரு, இப்போ மறுபடியும் திமுகவில் வந்துட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. பார்த்தா அவர் ஏடிஎம்கேல தான் இருக்காரு. ஆனால் ஸ்டாலினுக்கு கோவம் வந்தார். நான் கூட கலைஞர் தொலைக்காட்சியில் நிறையா பேசியிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய லைவ் போகுது. ஆக இது எந்த டிவி அப்படின்னு நான் திருப்பி பார்த்தேன், அதே கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி தான். ஆக இதெல்லாம் மாற்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். நான் ஒரு இன்சிடென்ட்டை வச்சு டீ சாப்பிட போனாங்க, அரைக்கப்பு இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அது காமெடிக்கு பேசலாம், அது கிடையாது. அவங்க சேர் மாற்றுறதுக்காக போனாங்க, இது பார்த்ததுக்காக போனாங்கலாம் நம்ம ஒரு ஜோக்காக பேசலாம், அது கிடையாது. அவர் பதில் சொன்னப்போ அவர் திரு நந்தகுமார் கூட அவர் தெளிவாக கேள்வி கேட்டார். அவங்க சொல்லிருக்காங்க, போன வருஷம் பிரியங்கா காந்தி எதுக்கு போனாங்க? ஏங்க அதான் நான் சொன்னேன்ல, இங்கு உள்ள நிலைமையே வேற. அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி எதுக்கு போனாரு? இல்லையே, கிடையாதுன்ற நான் சொல்றது. ராகுல் காந்தி போவார், இப்போ கூட நான் மோடியை சந்திப்பார், அது கிடையாது. இங்கு தமிழ்நாட்டோட நிலைமை தான் நான் பேசிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க செய்தது இல்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நாங்க எப்பவுமே போராள் தான். நாங்க எப்பொழுதுமே கவர்னரோட மோதல் இருக்கும். ஒரு நிமிஷம், கவர்னரோட மோதல் இருக்கும் எங்களுக்கு. ஆனா நாங்க டீ பார்ட்டிக்கு போவோம்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம். அந்த மோதலை எப்படி நீங்க சிம்பாலிக்கா காட்டுவீங்க? நாங்க எதிர்ப்புனா எல்லாத்துலயும் எதிர்ப்பு, அவங்க பக்கம் கூட திரும்ப மாட்டோம், கல்யாணத்துக்கு போனா கூட. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் தான் புறக்கணிச்சது, ஏன் டெல்லியில நீங்க புறக்கணிக்கல? இன்றைக்கு பாராளுமன்றம் மாநிலங்களவை பத்தி கூட சார் சொன்னார். பாராளுமன்றத்தில் இன்றைக்கு ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். அதாவது எந்த தீர்மானங்களையும் எழுப்ப முடியாமல் அங்கு கூச்சல் குழப்பத்தை உண்டாக்குறதுல ஆளுங்கட்சியே அதை என்கரேஜ் பண்ணதை பார்த்தோம். இன்றைக்கு அந்த எந்த தீர்மானத்தையும் எழுப்ப முடியல, எந்த பிரச்சனைகளையும் எழுப்ப முடியல. இந்த 16-18 நாள் நடந்திருக்கு, ஒரு நாள் கூட அவையை நடக்கவில்லை. அவர் அமித்ஷாவிலிருந்து எல்லோரும் அவங்க அலுவலகத்துக்கு வர்றாங்க, போண்டா சாப்பிட்டு போறாங்க, ஆனால் உள்ள வரல, பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள வரல. அந்த மாதிரி புறக்கணிச்ச ஒரு சூழ்நிலையில் ஒரு டீ பார்ட்டி நடக்குது. அதனாலதான் சொல்லிட்டு புறக்கணிக்கிறாங்க. இல்லைன்னா இந்தியா கூட்டணி என்பது தனியா இப்படி என்பாக்கா புறக்கணிக்க மாட்டாங்க. அவங்க எப்பொழுதும் எல்லாரும் கலந்துப்பாங்க, இது பத்தி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றம் என்பது எப்படி நடந்தது என்ற சூழ்நிலையை விளக்கத்துக்காக தான் புறக்கணிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில நீங்க கலந்துகிட்டது தான் கேள்வி எழுப்புது.